ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்தை தான் இப்போது சரியாக 2 மணி நேரத்திற்குள்ளாகவே ஒரு திடீர் திருப்பத்தை உருவாக்கி நடத்தி தரப்போறேன். நான் இப்போ சொல்றத உன்னால் நம்ப முடியலைனாலும் இது நடந்த பிறகு நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்வாய். ஆம் என் செல்லமே, இந்த உலகமே, இந்த மனித வாழ்க்கையே அடுத்தவங்களை ஏமாற்றி கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை சந்தோஷப்படுத்தி அழகாய் வாழ வைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம நல்லா பொழைக்கணும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை என்பது போராடி ஜெயிப்பது தான். அப்படித்தானே இப்போது இந்த காலத்தில் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடக்கக்கூடிய உனக்கு பிடிக்காத அத்தனை விஷயங்களையும் போராடி சண்டை போட்டு சமாளித்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க. இப்படி கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் போராடி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். எப்பவுமே உன் வாழ்க்கையிலே உனக்கே எவ்வளவோ பிரச்சனைகளும் கஷ்டமும் இருக்கும்போது அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை பற்றி விவாதிக்காதே. அடுத்தவங்க வீட்டு செய்திகளை மற்றவர்களோடு சேர்ந்து பேசுறதுக்கு முன்பாக அவங்க நீ போன பிறகு உன் வீட்டு விஷயத்தையும் தலைப்பு செய்தியாக வாசிப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்தில் உனக்கே எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை வாழ்த்தியவர்களை விட கீழே வீழ்த்தியவர்கள் தான் நிறைய பேருன்னு உனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே உன்னை வாழ்த்தவங்களை விட உன்னை வீழ்த்தியவர்கள் கீழே தள்ளி விட்டவங்க தான் உன் வெற்றிக்கு காரணமாகவும் இருக்காங்க. ஆமியன் செல்லமே, உன்னை பாராட்டினவங்க நீ நல்லாருன்னு சொன்னவங்க உன் தன்னம்பிக்கையைத்தான் தூண்டினார்கள். நீ நல்ல பிள்ளையா இருக்கிறன்னு ஒரு தைரியத்தை தான் கொடுத்தாங்க. ஆனால் உன்னை கீழே வீழ்த்தியவர்கள் தான் உன் தன்மானத்தை தூண்டி அவங்க முன்னால் நீ வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தை உனக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் மற்றவங்க செஞ்ச கெடுதலும் மற்றவங்க உன்னை ஏளனப்படுத்தியதும் எகத்தாளமாக பார்த்ததுன்னு எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக நீ பயன்படுத்தி கொண்டாயல்லவா? இனிமே எதுக்காகவும் எப்போதும் நீ தனியாக அழுது புலம்பி தவிக்கக்கூடாது. நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போது சிரித்த முகத்தோட சந்தோஷமாக இருக்க தயாராகு. நீ எதுக்காக மற்றவங்கள நினச்சி கவலைப்பட்டியோ, ஐயோ பாவம்னு அடுத்தவங்களுக்காக வருத்தப்பட்டியோ, யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே நினச்சி அழுதியோ, அவங்க இப்போது இன்னொருத்தரோட நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக உன்னை நினைக்கக்கூட நேரம் இல்லாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் நீ தான் எல்லாரையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாயேன்னு செல்லமே. எப்போவுமே இந்த வராகியம்மா உன் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் சரியான பொருத்தமானது தான் உன் கைகளை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அல்லவா? நீ வேணான்னு சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் சரியாக வரும்னா அதை கண்டிப்பாக உன் கைகளில் சேர்த்தே தீருவேன். அதுவே நீ வருந்தி என்கிட்ட வேண்டுதல் வச்சாலும் உனக்கு அது சரிவராத விஷயமா இருந்தா, உனக்கு அது பொருத்தமாக இல்லைன்னா அதை ஒருபோதும் உன் கைகளில் கொடுக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒன்றை நீ வேண்டாம்னு ஒதுக்கினாலும் அது உனக்கானதாக இருந்தால் உன்னை விட்டு விலகாது. அப்படிதான் இப்போது சில விஷயங்களை நீ வேணான்னு நினச்சாலும் அது உனக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் மாறும்படி உனக்கான நல்லதை நடத்துவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் மனசார மனமகிழ்ந்து ஏற்றுக்கொள்ள பழகு. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத நீ கற்றுக்கிட்டினாதான் இந்த வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அதை நீ கற்றுக்காத வரைக்கும் எல்லாருக்கிட்ட இப்படியே யதார்த்தமாக மனசில் பட்டதையெல்லாம் பட்டு நீ பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உனக்கு நீயே எதிரியாகவும் துரோகியாகவும் இருப்பாய். ஆமேன் செல்லமே, நீ அறியாமலேயே உன் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்காமையே நீ பேசுகிற வார்த்தைகள் உனக்கு எதிராக திரும்பி உனக்கு கஷ்டத்தை கொடுத்து துரோகியாகவும் மாறிவிடும். அதனால் எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் எந்த அளவுக்கு பேசணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுங்கிறத மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே பேசு. எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ளே இருந்தாலும்
எல்லாருக்கும் கொடுத்து உதவுற அளவுக்கு பணம் உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கொடுத்து உதவக்கூடிய மனசு உள்ளவங்களுக்கு பணம் தேவையாச்சேன்னு உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கவும், நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிக்கவும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ பேசுகிற வார்த்தைகள் இன்னொருத்தருக்கு ஆறுதலாகவும் கவலையை போக்கக்கூடிய நல்ல வார்த்தையாகவும் இருக்கணும். உன்னுடைய புன்னகைங்கிறது இன்னொருத்தரை கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய நக்கல் புன்னகையாக இல்லாமல் இன்னொருத்தருடைய மனசு காயத்துக்கு மருந்தாக அவங்களுக்கு சமாதானம் செல்லக்கூடிய ஆறுதல் புன்னகையாக இருக்கணும். நீ காட்டக்கூடிய அன்பு எல்லா மனிதரையும் மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாரையுமே அன்பால கையாள பழகு. என் ஆலயத்துக்கு வந்து என் முன்னால் வந்து நீ அழுது புலம்புறதை விட உன் வீட்டில் கண்ணாடி முன்பாக நின்று உன் மனசில் இருக்கதையெல்லாம் நீ சொல்லி புலம்புனினா உன் கேள்விக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் எப்படி நான் பிரச்சனைகளை கொடுத்துருக்கணும், கஷ்டங்களை கொடுத்துருக்கணும், அதே அளவுக்கு தீர்வையும் முடிவையும் கூட கொடுத்து வச்சிருக்கேன். ஆனால் நீ தான் அதை பற்றி யோசிக்காம கவலைகளையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டுமே யோசிக்கிற. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொடுக்குற தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு நீ முதல்ல ஒன்றை நம்பணும். அதுக்கப்புறம் கடவுளாகிய இந்த வராகி அம்மா என்ன நம்பணும். அமைதியாக உன் வீட்டு கண்ணாடி முன்பாக நின்று உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ வெளிப்படையாக தனியாக உட்கார்ந்து வார்த்தைகளாக சொல்லும் போதே அந்த வார்த்தைகளிலிருந்தே உனக்கான முடிவும் பதிலும் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுவேன் என்று செல்லமே. இந்த உலகத்தில் நிறைய பேர் பெண்களை பற்றி தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பெண்கள் எல்லாருமே அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுவாங்க, கிசுகிசு பேசுவாங்க, அவங்களால ரகசியத்தை காப்பாற்ற முடியாதுன்னு. ஆனால் இது எதுவுமே சரி கிடையாது தெரியுமா? பெண்கள் ரகசியத்தை காப்பாற்றுறதால தான் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு மனிதனும் வீட்டுக்குள்ளே என்னென்ன செய்கிறாங்கிறத வெளியே சொல்லாமல் இருக்கிறதால தான் இந்த ஆண்கள் இந்த மனிதர்கள் வெளி உலகத்தில் நல்லா தனி நிமிர்ந்து கௌரவமாக நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு ஆண்கள் செய்யும் செயல்களையும் அவர்கள் குணத்தையும் அந்த பெண்கள் வெளியே சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இந்த உலகத்தில் எந்த ஆணும் தலை நிமிர்ந்து கௌரவமாக நடக்க முடியாதுங்கிறது உண்மைன்னு உனக்கே தெரியுமல்லவா? எல்லா ஆண்களுக்குள்ளும் குறைகள் இருக்குது, எல்லா மனிதர்களுக்குள்ளும் தப்பும் தவறும் இருக்குது. அதே போல் பெண்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுகிற ரகசியத்தையும் கிசுகிசுவையும் விட ஆண்களும் அதிகம் ரகசியத்தை அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை பேசக்கூடியதில் ஆர்வமுள்ளவங்களாக இருக்க தான் செய்கிறாங்க. அது என்னவோ ஆண்கள் செய்கிற எதுவும் பெருசாக வெளி உலகத்துக்கு தெரியாமல் பெண்கள் எந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அது வெளியே வரக்கூடியதாக மாறிவிடுது. எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் எல்லாருமே எனக்கு சமந்தான். ஆனால் இந்த உலகம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் தப்பாக பேசுகிறனால தான் இது எல்லாத்தையும் விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. எப்போதும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி தான் புரிய வைக்கணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலாக நீ அன்பால் உன்னுடைய மனசில் என்ன நினைக்கிறேங்கிறத அடுத்தவங்களுக்கு புரியவை. நீ சொல்லியும் புரியாத மனிதர்களுக்கு உன்னுடைய அன்பும் புரியாது என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் வார்த்தைகளாலேயே வெளிப்படுத்தாம உன் செயல்களின் மூலமாக வெளிப்படுத்து. உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது தான் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் எப்படிப்பட்டவங்கன்றது உனக்கு புரிய வரும். நீ நல்லா இருக்க வரைக்கும் உன் கூட வந்து சிரித்து பேசி சந்தோஷமாக கொண்டாடுகிற இந்த மனிதர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்கே உதவி கேட்டுருவியோன்னு ஓடி போகிறவங்களாக தான் இருப்பாங்க. நீ பட்னியே கிடந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உறவுகளிடம் போய் உதவி கேட்டு கையேந்தி நிற்காதே. ஏன்னா இந்த உறவுகள் எப்போதும் உயிர் போகிற நிலையில் இருந்தாலும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. யாராவது உதவி செய்யுங்க, யாராவது உதவி செய்வேங்கன்னு சொல்லுவாங்களே தவிர தான் பையிலேருந்து தான் கையிலேருந்து யாரும் எதுவும் எடுத்து கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோட பெரும்பாலானோர் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உறவுகள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர யாருக்கும் உதவ வரமாட்டாங்கன்ற உண்மையை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதனால தான் தெரியாத ஆள்கிட்ட கூட உதவி கேட்டு தெரிஞ்ச உறவுகள் கிட்ட போய் உதவி கேட்டு நிற்காதன்னு சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நிதானம் தவறாமல் உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை பாரு. நீ கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றினா மட்டும்தான் இந்த உலகத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கும். உன் சிந்தனைகள் சரியாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்.
சிந்தனைகள் தறிகெட்டு தவறி போச்சு தப்பான விஷயங்களை பற்றி சிந்திச்சினா உன் வாழ்க்கையும் சிறப்புக்குரியதாக இல்லாமல் அருகதையற்றதாக அவமானத்திற்குரியதாக போய்விடுமேன் செல்லமே. அதனால் உன் வாழ்க்கையில் நீ நல்லா ஜெயிச்சு தன்மானத்தோட தலை நிமிந்து கௌரவமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழணும்னா நிதானத்தோட கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆளாக சரியாக சிந்தனை செஞ்சு சிறப்பான வேலையை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் கவலை இருக்க தான் செய்யுது. கவலை இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. எல்லா மனிதர்களுடைய சூழ்நிலையும் மாறும்போது வாழ்க்கையும் மாறத்தான் செய்யும். உன் வாழ்க்கையிலும் இப்போது பல சூழ்நிலைகள் மாறி இருக்குன்னு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறுவதால் நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்காக தான் இந்த வராகியம்மா இப்போது ஒரு திடீர் திருப்பத்தை உண்டு பண்ண போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அந்த திருப்பம் உன் வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போடப்போகுது என் செல்லமே. இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு தைரியமாக இரு. நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளை தான் இந்த வராகியம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன, யார் என்ன செஞ்சாலும் எனக்கு என்னன்னு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களிலும் மட்டும் கவனம் செலுத்து. ஒரு வீட்டில் ஒரு ஆண் சரியாக பொறுப்பாக கரெக்டாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா வாழ முடியும். அதுவே ஒரு பெண் பொறுப்போடு சரியாக செயல்பட்டால் அந்த குடும்பம் வம்சாவளி தலைமுறைன்னு அந்த வம்சமே நல்லா இருக்கும். அப்படிதான் உன் வீட்லையும் உன்னை நல்ல பிள்ளையாக பொறுப்பான பொறுமையான பிள்ளையாக இருன்னு சொல்கிறேன். இந்த உலகத்து மனிதர்கள் எப்போதுமே ஒரு மனிதனின் வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவன் உள்ளுக்குள்ள மனசில் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானா, நல்லது செய்கிறானா அல்லது கெட்ட தொழில் செய்கிறானா, நல்ல சிந்தனைகளை செய்கிறானா அல்லது கெட்ட விஷயங்களால் கெட்ட எண்ணங்களால் கெட்ட செயல்களை செய்வனாக ஒழுக்கமற்றவனாக இருக்கானான்னு யாரும் பார்க்கறதில்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளு. யார்கிட்டையும் கடனே வாங்காமல் தன்னுடைய சொந்த கையில் ஊண்டி கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டு எளிமையாக சிக்கனமாக வாழ்பவன் சைக்கிளில் போனானா அவனை ரொம்ப ஏளனமாக தான் இந்த உலகம் பார்க்கும். அவனுக்கு வருமானம் இல்லை, அவன் வறுமையில் இருக்கான், ஏழை, அவனுக்கு சரியாக இது வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை, கஷ்டப்படுறான்னு அவனை ஏளனமாக பார்க்கும் அதே உலகம் கடனை உடனே வாங்கி காலம் முழுவதும் கடனை கட்டிக்கிட்டு காரில் போகிறவனை மரியாதையாக பார்க்கும். உண்மையை நல்லா யோசிச்சு பாரு. கடன் வாங்கி காரில் போகிறவன் உனக்கு பணக்காரன், கடனே இல்லாமல் சைக்கிளில் சந்தோஷமாக சிக்கனமாக எளிமையாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்கிறவன் உனக்கு ஏளனமாக தெரிகிறானா என்ன? எப்போதும் யார் என்ன ஏதுன்னு வெளியே பார்த்து முடிவு செய்யாமல் உண்மையான அவர்கள் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் பார்க்க பழகு. வெளி உலகத்தில் அவன் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் நீ காசு பணத்தை பெருசாக நினைக்காம அவன் மனசையும் குணத்தையும் பார்க்க பழகு. எப்போவுமே எல்லா செலவையும் செஞ்சுட்டு கடைசியில் சேர்த்து வைக்கலாம் நினைக்காத. செலவு போக சேமிக்கணும்னு நினச்சின்னா கையில் ஒன்றுமே மிஞ்சாது. அதுக்கு பதிலாக கையில் வரவுன்னு வருமானம்னு சம்பளம்னு வந்த உடனே முதல்ல அதில் கொஞ்சம் காசை எடுத்து சேமிப்புக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை செலவு செய்ய பழகு. ஏன்னா சேமிப்பு போக மிச்சத்தை செலவு செய்ய ஆரம்பிக்கும் போது அதுவே ஒரு நல்ல பழக்கமாக உன் வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர்த்தக்கூடிய விஷயமாக மாறிடும். உனக்கு ஏதாவது ஒரு அவசர தேவையோ கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது அதை நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணுமே தவிர உனக்காக யாரும் காசு கொடுக்கவோ உதவி செய்யவோ அள்ளித்தரவோ வரமாட்டாங்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இதை ஒருபோதும் மறக்காதே. இந்த உலகம் எப்போதுமே ஆபத்தான மனிதர்களை கொண்ட உலகமாக தான் இருக்குது. தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோன்னு நொந்து போகிறவன் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ வந்தால் அதை ரசித்து மகிழ்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடியவனாக இருக்கான். தான் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறவன் அடுத்தவங்க யாராவது நல்லா மகிழ்ச்சியாக இருந்தால் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய கெட்டெண்ணம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என் செல்லமே. நீ ஒருபோதும் யார் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து போட்டி போடவோ பொறாமை அடையவோ கூடாது. அதே போல் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க துன்பத்தில் இருந்தாங்கன்னா ஓடி போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும்
மனசை போட்டு குழப்பிக்காம நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சிடு. உன் மனசு அவ்வப்போது உனக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம். உன்னை சோம்பலா தூங்க சொல்லலாம், ஓய்வெடுக்க சொல்லலாம், பொழுதுபோக்குகளில் உன்னை கவனத்தை திசை திருப்பலாம். ஆனால் உன் மனசு என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் அடிபணிஞ்சு போகாம உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை புத்துணர்ச்சியோடு செய்ய தொடங்கு. உனக்காக நீ எதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாமே கிடைப்பதற்குரிய காலகட்டம் வந்துருச்சு. இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போல மாற்ற போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து உன் வாழ்க்கையில் நீ உயர போகிற. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடப்பதற்குரிய காலகட்டம் வந்துடுச்சு செல்லமே.